சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. One of the boys followed me. Just go away. Say no something. போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர் ஐனஸ் ஃபாரியா. இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்து வரும் இவர் பல்வேறு நாடுகளுக்கு பயணித்து தனது அனுபவங்களை இன்ஸ்டாகிராமில் வீடியோவாக பகிர்ந்து வருகிறார். அந்த வகையில் இந்தியாவிற்கு ஜனவரி 6 முதல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அவர் ராஜஸ்தான், மும்பை உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு சென்று அழகான அனுபவங்களை பதிவிட்டு வருகிறார். பெரும்பாலான பயணங்கள் அற்புதமாகவும் மக்கள் நட்பாகவும் இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சமீபத்தில் ஜோத்பூரிலிருந்து ஜெய்சல்மருக்கு ரயிலில் பயணித்த போது ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை இன்ஸ்டாகிராமில் வீடியோவாக வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியதாவது: பயணங்கள் எப்போதும் சௌகரியமாக இருப்பதில்லை. நாங்கள் இந்தியாவில் 3rd AC பெட்டியில் பயணம் செய்தோம். இது பொதுவாக மிகவும் பாதுகாப்பானது என்று நினைத்து வழக்கமாக அதில்தான் பயணம் செய்வோம். ஆனால் இம்முறை எங்கள் இருக்கைக்கு எதிரில் அமர்ந்திருந்த சில வாலிபர்கள் நீண்ட நேரம் எங்களை உற்று பார்த்தனர். அவர்கள் இருக்கைகளை மாற்றி மாற்றி எங்களை பார்த்து கொண்டே இருந்தனர். இதனால் நாங்கள் மிகவும் அசௌகரியமாக உணர்ந்தோம். நான் கழிவறைக்கு செல்ல வேண்டியிருந்த போது அவர்களை தாண்டி செல்ல வேண்டியிருந்ததால் அடுத்த பெட்டியில் உள்ள கழிவறைக்கு சென்றேன். நான் உள்ளே சென்ற சுமார் 30 வினாடிகளுக்கு பிறகு அவர்களில் ஒருவன் என்னை பின்தொடர்ந்து வந்து கழிவறை கதவை திறக்க முயன்றான். நல்வாய்ப்பாக என் தோழி அதை பார்த்து வெளியே நின்று காவல் செய்தார். இதனைத் தொடர்ந்து நாங்கள் டிக்கெட் பரிசோதகரிடம் தெரிவித்தோம். அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களை 2nd AC பெட்டிக்கு மாற்றினார். அங்கு நாங்கள் மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்தோம். ரயில்வே ஊழியருக்கு மிகுந்த நன்றி. பெரும்பாலான என் இந்திய பயண அனுபவங்கள் அற்புதமானவைதான். ஆனால் இதுபோன்ற சில சம்பவங்கள் பயணத்தின் போது நமது உள்ளுணர்வை நம்ப வேண்டும், ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகின்றன. இதற்கு முன்பும் மும்பையில் நடந்து சென்ற போது 2 நபர்கள் 15 நிமிடங்களுக்கு மேலாக பின்தொடர்ந்து செல்ஃபி எடுக்க வற்புறுத்திய சம்பவத்தை அவர் வீடியோவாக பகிர்ந்திருந்தார். அப்போதும் அது தனது 2 மாத இந்திய பயணத்தில் முதல் எதிர்மறை அனுபவம் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் அதே போன்றதொரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இந்த சம்பவங்கள் இந்தியாவில் பெண் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு குறித்த விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. So we are now changing apartments to a safer place. So one of the boys followed me to the bathroom and he tried to open the door. My friend noticed him and he was following, so she came. And like, why would you follow me to the bathroom, to a different compartment, when you could go to the bathroom right next or beds? So I reported to the man working here at the train and he changes to this safe compartment. Bless him. Thank you so much for your help. That was super uncomfortable. Like, there were like this 4 or 5 boys staring at us. Say no something. No. Please, ma'am. He's following us. He saw us again. एक सेल्फी प्लीज मैम. 2 सेकंड नहीं लगेंगे. एक सेल्फी. Really annoying. No, go away. प्लीज मैम. Just go away. Bye. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.